வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் நிஜின் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்கோட கிளாஸ் 5ல் தான் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 4 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருக்கிறீங்கன்னா அந்த 4 கிளாஸஸோட வீடியோவையும் ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு எப்படி ஃப்ளார் அண்ட் லீஃப் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பண்ண போகிற பெயிண்டிங்க்கு நான் ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 4 எடுத்திருக்கேன். அப்புறம் இன்றைக்கி ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் ஃப்ளவர் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஸ்கார்லட் ரெட்டும் ஒயிட்டும் எடுத்திருக்கேன். நான் இதோட நம்பர்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு. ஃப்ளாட் ப்ரஷ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ப்ரஷ் மாதிரி லோட் பண்ண முடியாது. ஏன்னா ரவுண்ட் ப்ரஷ்னால் நம்ம டேரெக்டாக இதில் லோட் பண்ணிடுவோம். பட் ஃப்ளாட் ப்ரஷ் அப்படி லோட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை நல்லா வெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரஷ்ஷில் எப்படி லோட் பண்ணணுன்னா நல்லா பாருங்கள், ஒரு ஹாஃபில் நான் ரெட் கலர் டிப் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் டிப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் 2 சைடு டிப் பண்ணிட்டேன். ஒரே டைமில் நம்ம 2 ஷேட் பண்ண போகிறனால நான் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம 3/4 ஆஃப் ப்ரஷ் வரையும் நம்ம லோட் பண்ணணும். ஏன்னா இது மேலாட்டால் தான் பெயிண்ட் இருக்குது, இன்னும் உள்ளே ஃபுல்லாக லோட் ஆகலை. அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஏதாச்சும் ஒரு ஒயிட் ஷீட் இல்லைன்னா பேப்பரில் இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் பெயிண்ட் இப்போ லோட் ஆகிருக்கு. இது ஒரு டைம் பண்ணால் பத்தாது, 3 டைம் பண்ணணும். எகெயின் நீங்கள் எந்த சைடு ரெட் எடுத்தீங்களோ அங்கே தான் ரெட்டு லோட் பண்ணணும், எந்த சைடு ஒயிட் எடுத்தீங்களோ அங்கே தான் ஒயிட் லோட் பண்ணணும். ஸோ நான் இது செகண்ட் டைம் ப்ரஷ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இப்போ தேர்ட் டைம் பண்ண போகிறேன். எனக்கு வேணுங்கிற அளவுக்கு லோட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி பேலட்டில் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நல்ல ஷீட் இல்லைனா பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் லைட் கலர் கீழே போகிற மாதிரியும் டார்க் மேலே இருக்கிற மாதிரியும் கொடுக்க போகிறேன். இப்படி ஒரு ஸ்ட்ரோக்கு, திருப்பி மேலே எப்படி போச்சோ அதே மாதிரி கீழே ஒரு ஸ்ட்ரோக்கு. நமக்கு அழகாக ஒரு பெட்டல் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இதை உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு, ஃப்ளாட்டாக இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வச்சு ஸ்ட்ரோக்ஸ், ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ். அவ்வளோதான், அழகாக ஒரு பெட்டல் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொருக்கா இதே மாதிரி போட்டு காமிக்கிறேன். இன்னொருக்கா நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் இந்த சைடு ஒயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஒயிட் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு, எனக்கு ஒயிட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த சைடு ஒயிட்டு ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப டல் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த சைடு என்ன பண்ணுறேன், இன்னொருக்கா இப்படி கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு இந்த சைடு ஒயிட்டு கிடச்சிருச்சு எனக்கு. ஸோ அதே மாதிரி லைட் ஏரியா கீழே டார்க் மேலேன்னு வச்சுட்டு அதே மாதிரி கொடுத்துட்டு சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரோக்ஸு. ஸோ அழகாக இன்னொரு பெட்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பெட்டல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம செங்குத்தாக வச்சு பெட்டலை ஒரு ஷேப்புக்கு எடுக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த பெட்டல் ஷேப் ஃப்ரீ ஹேண்டில் வரலை அப்படின்னா நீங்கள் தனியாக ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிங்கிறனால இப்படி ஒரு பெட்டல் வரைஞ்சிக்கோங்க. இந்த பெட்டல் வரைகிறது ரொம்ப ஈஸி தான். இப்படி வரைஞ்சிட்டு ஷார்ப் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு ப்ரெஷ்ஷை லோட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு பண்ணக்கூடாது, இப்படி அதோட டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷ்ஷு திரும்பணும். இப்படி வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி அந்த பாயிண்ட்லேருந்தே திருப்பி எடுத்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ நான் ஒரு ஃப்ளவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ப்ரஷ்ஷு ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி லோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, ஒவ்வொரு டைமும் நீங்கள் பெயிண்ட்டு தொடணும்னு அவசியம் இல்லை. இதில் எடுத்து வச்சுருக்கீங்களே, இதிலே எக்ஸஸ் பெயிண்ட் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டைம் இப்படி ஒவ்வொரு பெட்டல் பண்ணும்போதும் ஒரு டைம் இப்படி பண்ணிவிட்டு, சப்போஸ் இதுலேயும் பெயிண்ட் காலியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக லோட் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களுக்கு பெயிண்ட்டும் வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பெட்டல் ஷேப்பில் எடுத்துக்கலாம் திருப்பி. இப்போ பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு கை வாட்டமாக இருக்கிற பொசிஷனை வச்சே பண்ணுங்கள். ஏன்னா லோவர் பெட்டல் பண்ணலாம், ஆனால் பிகினர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு லோவர் பெட்டல் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஃப்ளவர் பாருங்கள் சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நான் இதே மாதிரி இப்போ இந்த ரிங் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். நான் ஃபுல்லாக ஃப்ளவரை பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். சில இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து லைட் கலர்ஸ் ஜாஸ்தியாக வேணும், சில இடத்துல டார்க் கலர் ஜாஸ்தியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் டார்க் அதிகமாக கொடுத்துருப்பேன், இங்கே லைட் அதிகமாக கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே லைட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல அதிகமாக வேணும்னு தோணுதோ அந்த இடத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட்டை கூட இல்லைன்னா குறை எடுத்துக்கோங்க. இப்போ இதே மெத்தடில் தான் நம்ம லீஃபும் வந்துட்டு கொடுக்க போகிறோம் ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு. நம்ம இதுக்கு வந்துட்டு நான் ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 4 எடுத்திருந்தேன் ஃப்ளவருக்கு. லீஃபுக்கு வந்துட்டு நான் ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 2 எடுக்க போகிறேன். லீஃபுக்கு நான் சாப் க்ரீனும் பேம்பு க்ரீனும் தான் எடுத்திருக்கேன், ஆஸ் யூஷுவல் நான் எடுக்கிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை வெட் பண்ணிட்டு ரொம்ப தண்ணி ஆக்கிட்டேன், அதை துடைக்க மறந்துட்டேன். அதனால திருப்பி வந்துட்டு நான் க்ரீன் எடுத்து லோட் பண்ணிவிட்டு லீஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி தான் நம்ம ஃப்ளவருக்கு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி நம்ம லீஃபுக்கும் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் சில இடத்துல வந்து டபுள் லீஃப் கொடுத்துருக்கேன், சில இடத்துல வந்து சிங்கிள் லீஃப் கொடுத்துருக்கேன். எல்லா இடமுமே ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். டபுள் லீஃபும் இருக்கும், சிங்கிள் லீஃபும் இருக்கும். இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். லீஃப் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளவரில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசித்தேன். ஏன்னா அது இன்கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சென்டரில் குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஃப்ளவர்ஸாக. ஸோ இது சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா ஃப்ளவருக்கும் நம்ம பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். சூப்பராக ஃப்ளவர்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது இதோட ஃபைனல் ரிசல்ட்டு. டபுள் லீஃப் சிங்கிள் லீஃப் கொடுத்தனால இன்னும் அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் மக்களே, நான் லாஸ்ட் வீடியோவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஆன்லைன் ஆர்ட் கிளாஸஸ் வேணும்னா எனக்கு வந்துட்டு டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இதில் வந்துட்டு ஃபேப்ரிக் பெயிண்டிங் மட்டும் இல்லாமல் பென்சில் ஷேடிங், கலர் பென்சில் ஷேடிங், வாட்டர் கலர்ஸு, ஆயில் பேசல்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மல்டிபிள் மீடியமில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஏஜ் 5லேருந்து அடல்ட்ஸ் வரையுமே யார் வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.